நிவின் வந்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்க?" அப்படின்னு. "ஆமாம், நான் காவேரி விரும்புகிறேன். காவேரி தான் என் மனசுக்குள்ளே இருக்கா. அவ என் பொண்டாட்டி. நான் எக்காரணம் கூட அவளை விட்டு தர மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தீர்க்கமா சொல்லிடுறாரு. அதனால நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" "ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். இங்கே பாரு நிவின், நான் உங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டைமில் நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து காவேரி நானும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம். ப்ளீஸ் தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க. எங்களை வாழ விடுங்க ப்ளீஸ்." அப்படின்னோடனே, "இல்லைங்க, நீங்கள் தான் அவங்கள விட்டு பிரிய போகிறேன்னு சொன்னீங்க காவேரி விட்டு. காவேரி வந்து நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் பிரிஞ்சிடுவோம். நீங்கள் தானேங்க சொன்னீங்க. நானாங்க உங்ககிட்ட வந்து கேட்டேன்." அப்படின்ட்டு. "ஆமாங்க, நான் தான் சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போது நான் தான் சொல்கிறேன். காவேரி என்னால் விட்டு கொடுக்க முடியாதுங்க. காவேரி தான் வந்து என்னோடய ஒய்ஃபு. அவளை நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். நானும் அவளும் வந்து கணவன் மனைவியாக வந்து என் மனசார வாழ ஆரம்பிச்சிட்டோம். ப்ளீஸ் தயவு செய்து வந்து இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம். சொன்னால் கேளுங்க. காவேரியை நான் எக்கார கொண்டும் கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சால் நான் அனுப்பவே மாட்டேன். காவேரி காலம் ஃபுல்லாக என் கூட தான் வாழ்வா." அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறார் விஜய். "இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்கள். யமுனா உங்களை விரும்புகிறா, உங்களை நேசிக்கிறா. காவேரி வந்து உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கிடையாது. காவேரி என்னோட உலகங்க. அவள் என்னோட ஒய்ஃபு. நான் நல்லா பார்த்துப்பேன் அவளை." அப்படின்றாரு. "உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நிவின் சொல்லுங்கள். காவேரி வந்து கான்ட்ராக்ட் முடிச்சுட்டா அவள் எங்கே போயிடுவா, ஏது போயிடுவான்னு பயத்தில் தானே நீங்கள் இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேனே, நானும் அவளும் சேர்ந்து வாழ்வோம். எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் வந்து உங்களை விரும்பின யமுனா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல." "இல்லைங்க, யமுனா என் வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? நான் அவளை விரும்பலைங்க." "சரிங்க, நீங்கள் விரும்பலை தான். நான் இல்லைன்னு சொல்ல. கட்டாயப்படுத்தி யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அது பெரிய தப்பு. அதனால உங்களை நான் கட்டாயப்படுத்தலாம் வரலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது காவேரிக்கு செய்யணும், இவளுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, இப்போ காவேரிக்கு இருக்க ஒரே பிரச்சனை யமுனா தான். அவளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா காவேரி கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடுவா. அப்புறம் உங்கள் இஷ்டங்க. நான் இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக வேணும் இல்லையா? லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அது வந்து ஏன் யமுனாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோடய சாய்ஸு. மற்றபடிலாம் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து நிவின் மனசு கஷ்டப்படுறாரு. அப்போ காவேரி வந்து விஜய் நல்லா பார்த்துக்கிறேன்றாரு. அப்போ காலம் ஃபுல்லாக காவேரியை வந்து வாழ வைக்கிறேன்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து விஜய்க்கு கால் பண்ணி, "இந்த மாதிரி யமுனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிவின். அதை கேட்டு வந்து சந்தோஷப்படுறாரு. யமுனா கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாரு. யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க. "சரி, நான் இப்போயே போய் அக்கா கிட்ட சொல்லிடுறேன்." அப்படின்னா, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்கும்போது அவள் பார்த்துப்பா." அப்படின்னோடனே, "அது எப்படி மாமா, அக்கா கிட்ட சொல்லாமல் குழம்பு எப்படி கூட்டின்னு போக முடியும்?" "கூட்டிகிட்டு போகலாம், நீ கவலைப்படாத. அவள் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கூட்டின்னு வந்தால, அதோட வந்து சூப்பர் சர்ப்ரைஸ் அவளுக்கு நம்ம பண்ண போகிறோம். அந்த சர்ப்ரைஸே நீ சொல்லிடாத யமுனா." அப்படின்னோடனே, "சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அக்கா பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குல்ல." அப்படின்னோடனே, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்றாரு. இங்கே வந்து யமுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, "என்ன யமுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்க?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லையே." அப்படின்றாங்க. "ஒன்றும் புரியலையே, இவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? சரி, அவர்கிட்ட போய் கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. விஜய் வந்து, "எனக்கு என்ன தெரியும்? உன் தங்கச்சி பற்றி உனக்கு தான் தெரியும்னு" சொல்லிட்டு போகிறாரு. இவருக்கு இதே வேலை தான். ஏதாவது சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகுது. என்ன சொல்லி விட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காலைல எழுந்தோடனே எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ காவேரி, "என்னங்க பட்டு வேஷ்டிலாம் கட்டியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஏன்?" அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி யமுனாவும் வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு, "நீயும் நல்ல புடவை எடுத்து கட்டிக்கோ காவேரி." அப்படின்னா, "எதுக்கு இதெல்லாம்? நம்ம கோயிலுக்கு போகிறோம் 3 பேரும். எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? அங்கே வந்து சொல்கிறேன் வா." அப்படின்னோடனே, "வேணாம், நான் வந்து வரல." அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது, வந்து தான் அவன் அக்கா ப்ளீஸ்க்கானோன்னே." ஒன்றும் புரியாமல் காவேரியும் புடவை கட்டிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நிவினுக்கும் வந்து யமுனாவுக்கும் எல்லா மேரேஜ்க்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்கு. பார்த்தா காவியா அசந்து போகிறாங்க. "ஏங்க இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்க்க தானே போகிறேன். ஏங்க அதான் நிவின் வரமாட்டார்ல." "அதெல்லாம் வருவார், அதெல்லாம் வரமாட்டாருங்க." அப்படின்னும்போது நிவின் வந்துடுறாரு. நிவினை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் பார்க்குறாங்க. "உண்மையிலேயே வந்து எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்னோடனே, இந்த விஜய் நினச்சா எது வேணாலும் பண்ணுவான். இப்போ புரியுதா? நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, எல்லாம் உனக்காக தான் காவேரி." அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் காவேரி, "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாம் காவேரி, இப்போ உனக்கு நிம்மதி தானே? எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். இப்போ பார்த்தியா, நிவினுக்கும் வந்து யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம். இப்போவாவது வந்து என்னை நம்புறல்ல." அப்படின்னோடனே, "நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க காவேரி. 2 பேரும் தன்னை அறியாமல் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. யமுனா வந்து, "மாமா கல்யாணம் எனக்கு." அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க எல்லோரும்.